நான் ஜனநாயக கடமையை ஆற்றிட்டு இப்போ அலுவலக கடமையும் ஆற்ற வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றல, ஊருக்கு போகலை. ஊருக்கு போக முடியாத சூழலை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேருந்தே கிடைக்கலங்க, ட்ரெயினும் கிடைக்கல. அன்ரிசர்வ்டில் உட்காந்து போயிடலான்னு பார்த்தா கூட அங்கே கூட ஸ்டேஷன் உள்ளேயே போக முடியல. அந்த அளவுக்கு கூட்டம். உள்ளேயே ஸ்டேஷனுக்கு விடுங்க, அந்த ஏரியா சைடே போக முடியாத அளவுக்கு டிராஃபிக்கு எல்லாமே அவ்வளோ அதிகமாக இருந்தது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால என்னால் போக முடியாத ஒரு சூழல் ஆகிப்போச்சு. மன வருத்தத்தில் தான் இருக்கீங்க. ஆமாம், என்னோட செகண்ட் ஓட்டு இது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஏற்கனவே நான் ஓட்டு போட்டிருந்தேன். இந்த முறை விஜய்லாம் கிளம்பி இறங்கியிருக்கிறாரு. 4 முனை போட்டி. இந்த வாட்டி எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்காக போட்டுட்டு இருக்காங்க. தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா முன்னாடி விட அதிகமான பர்சன்டேஜ் இருக்கு. ஆனால் இதில் நம்ம பங்களிப்பு இல்லையே அப்படின்றது வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல், ஒரு தலைமுறைக்கான தேர்தல் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த தேர்தலை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. பட் உங்க சூழ்நிலை அப்படின்றத நிறைய பேருக்கு இந்த சூழ்நிலை இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா நேற்றுக்கு கிளம்பாக்கம் போன எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் ஓடி போயெல்லாம் ஏறுறாங்க. அந்த ஓடி போய் ஏறதுல போயிருந்தேன்னா நான் அவ்வளோதான் அப்படியே ஜூஸ் ஆயிருப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அங்கே இருந்துச்சு. அங்கே இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி யாராச்சும் பஸ்ஸும் ட்ரெயினும் மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை கிடைக்கல அப்படின்னா அவங்கெல்லாம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா ஸ்வேதா, ஒரு நாள் லீவுன்றது போதாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு 2 நாள் லீவ் கொடுக்கலாம். ஏன்னா இப்போது வெளியூர்லேருந்து போகிறவங்கலாம், இப்போ சென்னையிலேருந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போனோன்னா சிலருக்கெல்லாம் நேற்று ஈவினிங் வரையும் வேலை இருக்கும். வேலை முடிச்சுட்டு கிளம்பி போகலான்னு சொல்லும்போது ஓவர் க்ரௌட் ஆகும்போது அவங்களுக்கு போகிறதுக்கான பிரச்சனைகள் வருது. பஸ்ஸு கிடைக்கல, ட்ரெயின் இல்லை அப்படின்ற பிரச்சனை வருது. எவ்வளோ பேர் ரொம்ப சாதாரணமான வேலையில் தானே இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப கம்மியான சம்பளம் வாங்குறவங்களா இருப்பாங்க. அவங்களால முன்கூட்டியே ஒரு ப்ரைவேட் ஆம்னி பஸ்லையோ இல்லை ஃப்ளைட்லேயோ போகிறது 3500 ரூபாய் சார். ப்ரைவேட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தா 3500 ரூபாய் போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு நேரத்துக்கு. அங்கேயே சில பஸ்ஸெல்லாம் இருக்குது, ஒரு ஆம்னி வேன் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதாவது நம்ம பக்கத்தில் எங்கேயா டூர் போகிறதுக்கு ஒரு சின்ன வேன்லாம் சின்ன வயசில் கூட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வேனை 650 கிலோமீட்டருக்கு நான் உட்காந்துட்டே வர போய் அதுக்கு நான் எவ்வளோ டிக்கெட் கொடுக்கணும்னா 3500 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரைக்கும் நான் ஏசி. அஃபோர்டபுளாக இருக்காது. இப்போ என்னோட ஒரு ஆளுக்கு இவ்வளோ. இதுவே ஃபேமிலியாக போகிறவங்களோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயான ட்ரெயின்ஸு, ஃப்ரீ பஸ்ஸு இதெல்லாம் கொடுத்தா இன்னும் கூட பெட்டராக நிறைய பேர் ஓட்டு போட போவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் ஓட்டு போட்டுட்டு இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய சில தொகுதிகளுக்கு நேரடியாக போயிட்டு ஒவ்வொரு பூத்லேயும் எப்படி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றத பார்த்தேன். பொதுவாக ஓட்டு போடுற நாள் அன்னைக்கு நம்ம யார்கிட்ட கேட்டாலும், ரொம்ப நெருக்கமானவர்கள் தெரிஞ்சவர்கிட்ட கேட்டால் கூட யாருக்கு ஓட்டு போட்டோன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த ரகசியம் காக்கக்கூடிய முறை இருக்கு இல்லையா, அதை பொதுமக்கள் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைப்பா, நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னால் அது ஒருத்தருக்கு பிடிக்காது, அதனால் ஒரு வம்பு வரும், அதனால் நான் யாரோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டேன்பா, அதெல்லாம் போங்க, இல்லை ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன், இப்படிலாம் பதில் சொல்லுவாங்க. இதுதான் ட்ரெண்டு நான் பார்த்த வரைக்கும். ஆனால் இன்றைக்கி எலெக்ஷனில் வெளிப்படையாகவே நான் எந்த கட்சி அப்படின்றத நிறைய பேர் காமிச்சிக்கிட்டதை பார்க்க முடிஞ்சது. எப்படின்னா அந்த விஜயோட காஸ்டியூம் மாதிரியே போட்டுக்கிட்டு வந்தாங்க பசங்க. நான் ஒவ்வொரு பூத்துக்கு போகிறேன், பசங்க மட்டும் இல்லை பெண்களையும் பார்க்க முடிஞ்சது. நானும் வர வழியில் ஃபுல்லாக பூத்தில் எல்லாம் பார்த்தா அங்கே போலீஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது ரொம்ப ஹெவியாக இருக்குது. சில அந்த ரோடே பிளாக் பண்ணிலாம் வச்சுருக்காங்க. அங்கே போகக்கூடாதுன்னா போகக்கூடாதா, வேறு ரூட் டைவர்ஷன் எடுத்து போங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த பூத்துக்கு போகிற வழியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த ஒயிட் ஷர்ட் பேட்ச் கலர் பேண்ட்டோட பல பேர் நிற்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் எல்லா பூத்லேயும் சென்னையில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் ஓட்டு போட்டிருக்கலாமே அப்படின்னு தோணுது. அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டை பார்த்தேன். ஏன்னா பொதுவாக அந்த அரசியல் கட்சி நிர்வாகிகள் தான் அவங்க பாக்கெட்லேயே ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, கரவேட்டி கட்டியிருப்பாங்க. இவர் இந்த கட்சி தான் வெளிப்படையாக தெரியும் அவர் அங்கே தான் போட போகிறாருன்னு. பட் கொஞ்சம் ஏபொலிட்டிக்கலாக இருக்கிறவங்க, பொதுவாக அந்த கட்சி நிர்வாகிகளை தவிர மற்ற யாருமே கட்சி அடையாளங்களை வெளிப்படுத்தவே மாட்டாங்க. ஆனால் இந்த எலெக்ஷனில் அப்படி ஒரு ட்ரெண்டை பார்க்க முடிஞ்சுது. எல்லா கட்சிகளுக்குமான ஆதரவாளர்கள் போயிருப்பாங்க. பட் இது தனியாக தெரியுது, இவங்க இந்த கட்சி தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நானே நிறைய பேர்கிட்ட பேட்டிலாம் எடுத்தேன். அவங்களாம் வெளிப்படையாகவே சொல்கிறாங்க, நான் இந்த கட்சி தான் ஓட்டு போட்டேன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அது ஒரு ட்ரெண்டை பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இந்த பூத் வாலண்டியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இப்போ நம்ம ஓட்டு போட போகும்போது ஒரு பேரிகேட் போட்டிருப்பாங்க. வண்டியெல்லாம் அங்கே வெளியில் நிறுத்திடணும், ஃபோனெல்லாம் அங்கே வெளியில் வச்சுட்டு தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் போட்டு ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் அங்கே உட்காந்துருப்பாங்க. எல்லா கட்சிகளுமே இருப்பாங்கன்னு வைங்களேன். நான் பார்த்த வரைக்கும் சென்னையில் எல்லா இடத்துலையுமே டிஎம்கே ஏடிஎம்கேக்கு அடுத்தபடியாக டிவிகேவோட வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. என்ன வித்தியாசம்னா, டிஎம்கே ஏடிஎம்கேல எல்லாம் பழம் தின்னு கொட்டை போட்டவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப சீனியர்ஸாக இருந்தாங்க. அவங்க எல்லாம் உட்காந்து அவங்களோட வேலைகளை பார்க்குறாங்க. அதுவே இந்த டிவிகே சைடு பார்க்கும்போது எல்லாமே சின்ன பசங்க, 18, 19 வயசு, 20 வயசு, 25 வயசுக்குள்ளே தான் பெரும்பாலும். 30+ கூட நான் பெரிய அளவுக்கு யாரையும் பார்க்க முடியல. 25க்குள்ளே இருக்கிற பசங்க
அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இன்னைக்கு எலெக்ஷனாக இருந்தால் போன எலெக்ஷன்லாம் அவங்க இந்த ஏஜில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சிலர் ஓட்டு போட்டிருப்பாங்க, பெரும்பாலானவர்கள் அட போப்பா யார் போகிறதுன்னு சொல்லி ஓடிடியில் படம் பார்த்துக்கிட்டோ இல்லை ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது அப்படி இருந்திருப்பாங்க. அந்த கூட்டம் வந்து இன்றைக்கி உட்காந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க் பார்க்குறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொருத்தர்கிட்டையுமே நான் பேசி பார்க்கும்போது இம்பார்ட்டண்ட்டான நாள் அப்படின்னு சொல்லி நேத்துல இருந்தே வந்து இணையதளம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓட் ஃபார் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களோட ஃபோட்டோ எடிட் பண்ண அந்த ஒரு பிக்சர் வந்து நிறைய இடங்கள்ல சர்க்குலேட் ஆச்சு. ஸோ எல்லாருமே வந்து ஓட்டு போட போயிருங்க, ஓட்டு போட போங்க, அப்படி போட அவங்க ஓட்டு போடுறது பத்தாதுன்னு வீட்டில் உள்ள எல்லாரையும் வந்து கேன்வாஸ் பண்ணி அங்கே ஓட்டு போட வச்சுட்டு இருக்கிறாங்க. அதையும் வந்து நீங்கள் பார்த்ததா சொன்னீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு பூத்துக்கு போகும்போதும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ கூட போங்க நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் எந்த பூத்துக்கோ போய் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வந்து 4-5 விஷயங்களை வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக நோட் பண்ணுவீங்க. பார்க்குறேன் ஒரு பெரியவர் வந்து அவங்க பேரன் போல இருக்குது, ஒரு 5 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அந்த பையனுக்கு, அவனை கூப்பிட்டு வராரு. இவர் வந்து நார்மலான ட்ரெஸ்ஸில் தான் இருக்கார். பேரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கு விஜயோட காஸ்டியூம் இருக்குல்ல, ஒயிட் கலர் ஷர்ட்டு அந்த பீச் கலர் பேண்ட்டு அந்த மாதிரி காஸ்டியூமில் வராரு. என்னன்னு கேட்டால் எங்கெங்க இவன் விஜயை பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுக்க சொல்லி போட்டுக்கிட்டு என்ன இந்த கட்சிக்கு போடு இந்த கட்சிக்கு போடுன்னு சொல்லி வம்படியாக கூப்பிட்டு வராங்க, வேறு வழி இல்லாமல் நானும் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பாட்டி ஒருத்தவங்களை பார்க்கும்போது எங்கள் பேத்தி தாங்க ஒரு மாதமாக என்னை சும்மா தூங்கவே விடலைங்க, எப்போ பார்த்தாலும் இதையே தான் சொல்லிட்டு இருக்காங்க, நான்லாம் எப்போவுமே வேற ஒரு கட்சிக்கு போடுவேன், இந்த முறை இங்கே போட வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட பேசுகிறத பார்க்க முடியுது. முன்னாடி அந்த பூத் வாலண்டியர்ஸ் பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அங்கே இருந்த பசங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் தான். அவங்களுக்கு முழு நேர அரசியல் கிடையாது. எல்லாமே வந்து இன்றைக்கி லீவுன்றதுனால இங்கே உட்காந்துருக்குறாங்க. மற்ற நாளில் வந்து ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்டராக இருக்கார், இன்னொருத்தர் பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறவராக இருக்கார், இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இல்லை ஒரு ஐடி ஜாபில் இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட பசங்களை வந்து அங்கே பார்த்தேன். இதுவே மற்ற கட்சிகள்னு பார்க்கும்போது அவங்கெல்லாம் பெரும்பாலும் முழு நேர அரசியல்வாதிகளாக இருந்தாங்க. அவங்களுடைய வேலையே பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் தான். அவங்க என்னென்னா பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபுல் டைமாகவே வந்து அவங்க அந்த ஊரில் ஒரு கிளை செயலாளராக, வட்ட செயலாளராக, இல்லை ஒன்றிய செயலாளராக அந்த மாதிரி முழு நேர அரசியல்வாதிகளாக இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்டவர்கள். இந்த பக்கம் அந்த பசங்க அந்த அட்மாஸ்பியரை பார்க்கவே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி ஒரு சில பூத்தில் வந்து நாம் தமிழருடைய வாலண்டியர்ஸையும் பார்க்க முடிஞ்சுது. அவங்க வந்து ஃபேமிலியாலாம் உட்காந்துருக்குறாங்க. சில இடங்களில் வந்து பெண்கள் நிறைய பார்க்க முடிஞ்சுது நாம் தமிழ் வாலண்டியர்ஸாக. ஸோ இந்த தமிழ்நாடு அரசியல் களம் வந்து டிவிகேன்னு மட்டும் கிடையாது, என்டிகேவையும் சேர்த்து நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு 2 விதமான ஒரு இதில் இருக்க மாதிரி தெரியுது. இந்த ஓல்டு ஏஜ்லாம் ஒரு பக்கமும் யங் ஜென்ரேஷன்லாம் ஒரு பக்கமும் ஷிஃப்ட் ஆகி இந்த தேர்தலை சந்திக்கிற மாதிரி தெரியுது. ரிசல்ட்ஸுக்கு வந்து உண்மையிலேயே வந்து எப்படின்னா ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ படம் பார்த்துட்டு அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும்னு எதிர்பார்த்த கூட்டம் இந்த ரிசல்ட்டை எதிர்பார்க்குது. இந்த T20 மேட்ச்லாம் இருக்கும்ல, இந்த லாஸ்ட் பால் வரையும் க்ரூஷியலாக போகும், அப்படியே நம்ம வந்து அந்த ஒரு சேரோட நுனியில் உட்காந்துட்டு பார்ப்போம் பாருங்க, அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்து மே 4ஆம் தேதி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எக்ஸைட்டடாக இருக்குது. இப்போ வந்து எந்த கட்சி நம்மளும் வந்து யார் எந்த கட்சிக்கு போட போகிறாங்க அப்படின்றத கேள்வி கேட்டாலும் யாரும் வந்து ரிவீல் பண்ண போகிறது இல்லை. ஸோ நியூட்ரலாக வந்து என்ன நடந்துட்டு இருக்கு போலிங் பூத்தில் அப்படின்ற அந்த தகவலெல்லாம் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ டிவிகே அதே மாதிரி நீங்கள் ஒயிட் ஷர்ட்டை சொன்னீங்க, பிளாக் ஷர்ட்டுக்கும் இங்கே வந்து இன்னைக்கு ஒரு சீக்ரெட் போயிட்டுருக்கு. பிளாக் ஷர்ட்டும் வந்து டிஎம்கேவை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஷர்ட் போட்டு வராங்க, பிளாக் ஷர்ட் போட்டு வராங்க, அதெல்லாம் வந்து டிஎம்கேவை வந்து மென்ஷன் பண்ணி தான் வந்து வராங்க. இப்போ ஆக்டர்ஸில் ஆமாம் செலிபிரிட்டிஸும் நிறைய பேர், இப்போ சூர்யா அவர்கள், தனுஷ் அவர்கள், இவங்க சத்யராஜ், இவங்க எல்லாருமே வந்து பிளாக் கலர்ல சட்டை போட்டுட்டு வந்திருந்தாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து ஒயிட் கலர்ல போட்டு வராங்க. ஸோ அதுவே வந்து ஒரு சிம்பாலிக்கா நான் யாருக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்றத வெளியில சொல்ல வராங்க. அது எதுக்கு சொல்றாங்கன்னா, நான் இங்கே தான் போடுறேன், என்னோட ஃபேன்ஸ் இங்கே போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். போடாதவங்க கூட பிளாக் கலர் ட்ரெஸ், பிளாக் கலர் டிஷர்ட்லாம் கூட போடுறாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் ஏதோ எதர்ச்சியா போட்டு வந்தேன். இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு கதை வரும்னு எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் ஆகும், இது ஒரு ட்ரெண்டா மாதிரி இன்னைக்கு எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் கிளம்பி போறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் மாதிரியே ட்ரெஸ் போடணும். இது முன்னாடியே வந்து எதுவும் அறிவிப்பு எதுவும் போயிருந்ததா, இல்லை இதெல்லாம் பிளான்டா, இல்லை என்னன்னு ஒன்றுமே புரியல. காலையில் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு புது ட்ரெண்டே வந்து வந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. போலிங் பூத்துக்கு போய் தான் பார்க்குறேன், அங்கே எல்லாம் ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்காலாம் இந்த தேர்தலில் நடந்துட்டு இருக்கு. இப்போ யாருக்கு எந்த கட்சிக்கு யார் ஓட்டு போட்டாலும் சரி, அது அவங்களுடைய வெறுப்புக்காக வந்து அவங்க போடுறாங்க. யார் நம்மளை ஆட்சி செய்யணும்னு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஐடியாலஜியாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அதிகமான பர்சன்ட் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்றத வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா, அதை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது யாருக்காக ஓட்டு போட்டாலும் சரி, ஓட்டு போடணும்னு முன் வரக்கூடிய அந்த ஒரு விஷயமே ஒரு நல்ல ஒரு சேஞ்சாக பார்க்க முடியுது. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பூத்லேயும் நான் போய் கேட்கும்போது கூட இந்த முறை நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. காலையிலேயே ரொம்ப ஆர்வமாக வந்தாங்க, பசங்க நிறைய வந்ததை பார்க்க முடிஞ்சுது.
பெண்கள் நிறையா வந்தாங்க அப்படின்றத ஒவ்வொரு பூத்துலேயுமே சொன்னாங்க. இப்போ மதிய நேரத்தில் போய் பார்க்கும்போது கூட பொதுவாக அந்த வெயில் நேரத்தில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அப்போ கூட ஒரு ஆவரேஜாக வந்து ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஏதோ ஒரு ஆர்வம் வந்து மக்களுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். என்னங்கன்னு நான் இந்த கேள்வியும் கேட்டேன். என்னங்க எதனாலங்க ஓட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் 2 விதமான ஆன்சர் வந்துச்சு. அது யார் சொல்லியிருப்பான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருத்தர் வந்து சார்னால தாங்க, அதாவது எஸ்ஐஆர்னால தான் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் இல்லைங்க விஜய் சார்னால தாங்க அப்படின்னு இன்னொரு தரப்பு சொன்னாங்க. எது எப்படியோ அது காரணம் என்னங்கிறது ரிசல்ட் வரும்போது தான் நம்ம அனாலிட்டிக்கலாக பார்த்து தெரிஞ்சுக்க இப்போ முடியும். நம்ம கலர்ஸ் எல்லாம் டீகோட் பண்ணி நம்ம பேசணும் இல்லையா, அதுல இன்னொன்று மெயினாக பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் வந்து இன்னைக்கு ஓட் போட்டிருந்தாங்க. ஆமாம், ஒயிட் கலர் கோட் வந்து போட்டு வந்திருந்தாங்க. எப்பவுமே வந்து கோட்ல தான் வந்து நம்ம நிறைய பார்க்க முடியும் அவங்கள. ஆனா சென்னையில் இந்த அடிக்கிற வெயில்ல அதேதான் பாருங்க. அதை தான் நானும் சொல்ல வந்தேன். அடிக்கிற வெயில்ல வந்து ஒயிட் கோட் போட்டு வந்தாங்க. பிளாக் கோட் நல்ல வேளை போட்டு வரல, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ஆமா. பெருசா வந்து இவர் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒயிட் அதுவும் அவரை கோட் வச்சும் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி விட்டாங்க. ஆமா நோ பார்த்தீங்களா? நீட் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் டைம் வந்து விஜய் அவர்கள் சைக்கிள்ல வந்ததே வந்து என்ன கலர் அப்படின்னு வச்சு டீகோட் பண்ணாங்க. இந்த முறை என்னை எந்த வகையிலும் நீங்க கொண்டு வர முடியாதா, ஒயிட் கலர்ல போட்டு வந்துடுறேன், உங்களால எதுவுமே எனக்கு சொல்ல முடியாது, எந்த சாயமும் எனக்கு பூச முடியாது அப்படின்னு வந்து தலை வந்து ஒயிட் கோட்ல வந்து வந்திருக்காரு. ஏகே வந்து ஒயிட் கோட்ல வந்து வந்திருக்கிறாரு. ஸோ அதுவும் இன்றைக்கு வந்து ஒரு பேசும் பொருளா வெளியில வந்தாலே ஒரு பேசும் பொருளா மாறுவோம் அப்படின்ற மாதிரி இந்த வாட்டி நோ நீட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. அது கடைசியில் ஃபேக்குன்னு வந்து நியூஸ் வந்து வந்துருச்சு. இன்னைக்கு பூத்தில் நான் போய் பார்த்த விஷயங்கள், இந்த எலெக்ஷன் ட்ரெண்டு, சோஷியல் மீடியாவில் என்ன பேசப்படுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன? இந்த எலெக்ஷன் ட்ரெண்டு எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.